ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியாண்ட் மவுண்டர்ஸ் கிரிக்கெட். நேற்று ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் சவுத் ஆப்பிரிக்கா T20ல. சவுத் ஆப்பிரிக்கா SA T20 ஆரம்பிச்சது 4வது சீசன் நடந்துட்டு இருக்கு. ஸோ மொத்தம் 4 சீசன்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு மேட்ச் வந்து சூப்பர் ஓவர் போயிருக்கு. நேற்று வந்து ஜாபாக் சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் மேட்ச் வந்து நடந்தது. அதுல வந்து 205 ரெண்டு பேருமே 205 அடிச்சு அதுக்கப்புறம் சூப்பர் ஓவர் போய் ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஸ்பெல் ஃப்ரம் ரிச்சர்ட் கிளீசன் சொல்லலாம் ஜோபாக்காக. செம்ம குரூஷியல் மொமெண்ட்ல நல்லா போட்டு டீமை ஜெயிச்சு கொடுத்தாரு. பேட்டிங்ல பார்த்தா டோனான் ஃபெரேரா ஒரு குயிக் 10 பால் 33 ரன்ஸ், அப்புறம் வந்து குட் கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் கேப்டன் டூப்ளசி. அதுக்கப்புறம் வந்து மேத்யூ டிவிலஸ், அவர் யங் பிளேயர், அவரும் நல்லா பண்ணியிருந்தார். ஓவரால் ஒரு டீம் பர்ஃபார்மன்ஸாக தான் இருந்தது. அண்ட் டபன் சூப்பர் ஜெயின் சைட்ல இருந்தும் பார்த்தா எல்லாருமே ஓவரால் ஒரு டீம் பர்ஃபார்மன்ஸ், எல்லாருமே நல்ல கான்ட்ரிபியூஷன் இருந்தது. அது ஸ்டாண்ட் அவுட்டா பார்த்தா இவான் ஜோன்ஸ் ஒரு பிளேயர் 17 balls 43 ரன்ஸ் நல்லா செம்மையா ஆடி இருந்தாரு. ஓவராலா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு மேட்ச். பாலா, வாட் இஸ் யுவர் இனிஷியல் தாட்ஸ்? இப்படி போச்சு, என்ன ஃபீல் பண்ற? அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நியூ இயர் ஸ்டார்ட், எக்ஸலண்ட் ஸ்டார்ட். எப்போதுமே நம்ம வந்து பார்த்துருக்கோம். நியூ நம்ம நியூ இயர் டெஸ்ட் ஸ்பெஷல்ஸ் பற்றியும் நம்ம இது பண்ணிருக்கோம். நாஸ்டாலஜிக் மெமரிஸ் வீடியோவும் பார்த்துருக்கோம். நியூயர்ஸ் அதுவும் நீங்கள் பாருங்கள். ஸோ ஒரு எப்போதும் வந்து நம்ம வந்து இதில் பார்ப்போம், நியூலாண்ட்ஸில் பார்ப்போம். இங்கே வந்து இந்த வாட்டி வந்து ஜோனஸ்பர்க்கில் பார்த்துருக்கோம். அண்ட் திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஹோம் கேம் ஃபார் சூப்பர் கிங்ஸோட ஃபர்ஸ்ட் ஹோம் கேம் இது. அண்ட் சூப்பராக போச்சு மேட்ச். வந்து ஆக்சுவலாக பிச் இது பண்ணும்போதே வந்து கிரேம் ஸ்மித்தும் மார்க் நிக்கோலஸும் பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, இது எப்படி போகுது. ஏடன் மார்க்கும் ஐ டோன்ட் நோ, பிகாஸ் அங்கே அவங்களுக்கு ரெயினாக இருந்துச்சு பாஸ்ட் 1 வீக்காக. வந்து அங்கே ஃபுல் கவர்டு, தே ஆர் எக்ஸ்பெக்டிங் டூ மச் ட்ரை, பிச் ட்ரையாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் தே எக்ஸ்பெக்டிங் சம்வாட் ஒரு ஆவரேஜ் ஸ்கோராக தான் எதிர்பார்த்தாங்க, ஹை ஸ்கோரிங் எதிர்பார்க்கவே இல்லை. பட் கிரேம் ஸ்மித் சொன்னார், வி டோன்ட் நோ, வி மே பி கம்ப்ளீட்லி ராங் ஆல்சோ அப்படின்னு ஒரு வார்த்தையும் சொன்னார் கிரேம் ஸ்மித் அந்த ப்ரீ மேட்ச் இதில். அது மாதிரி தான் ஆயிருக்கு, அவங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் சூப்பர் மேட்ச்சு, ஒரு எக்ஸைட்டிங்கான இது. என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து இந்த ஒரு கீ டேர்ன் ஓவர், லைக் ஜேஎஸ்கே பொறுத்த வரையும் ஃபர்ஸ்ட் 18 ஓவர்ஸ்லேருந்து ஒரு ஸ்லோ ஸ்டார்ட், லைக் ஒரு பவர் பிளே எக்ஸ்ட்ராடினரி ஸ்டார்ட் ஃப்ரம் இவர் என்ன மேத்யூ டிவிலர்ஸும் ஃபேஃப் டூப்ளசிஸும் சூப்பராக ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் தே டூயிங் வெல். ஸோ டூப்ளசிஸ் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக பொழந்து கட்டினாரு. அதுக்கப்புறம் வந்து த ஸ்பின்னர்ஸ் கேம் இன் டு த ரோல். நூர் அகமதோட எக்ஸ்ட்ராடினரி பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் அலாங் வித் அவங்களோட இதில் ஆர்மர், சைமன் ஆர்மர் அண்ட் இவர் நூர் அகமது, இவங்க 2 பேரோட சூப்பர் பவுலிங் அது கண்ட்ரோல் பண்ணி. அண்ட் த விக்கெட் ஆஃப் அந்த ஒரு கூகுளி, எக்ஸ்ட்ராடினரி கூகுளி, நல்ல டிசப்டிவா அவரை வந்து அந்த பேட் கேப்பை இது பண்ணி கமிட்டட் ஏர்லி டூப்ளசிஸ் அதை மிஸ்கியூ பண்ணிட்டாரு. சூப்பராக விக்கெட் எடுத்தார் நூர் அகமது அந்த இது. ஸோ ஒன்ஸ் அவங்க காலி ஆயிட்டாங்க, தென் ஸ்டெடி ஸ்டார்ட் ஃப்ரம் சுபம் ரஞ்சன். சுபம் ரஞ்சன் வந்து வாஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி பிக் ஃப்ரம் ஜேஎஸ்கே. அவர் வந்து எம்எல்சிலேருந்து இது பண்ணியிருக்காரு. ஒரு இந்த வருஷம் நல்ல எம்எல்சிக்கு அவங்க பண்ணார். 2025 சீசனுக்கு வந்து சிஎஸ்கேக்கு நல்லா பண்ணாங்க. அதனால வந்து அவரை இங்கே எஸ்ஏயும் கொண்டு வந்து அவரும் இங்கே சூப்பராக இது பண்ணிட்டு இருக்காரு. சுபம் ரஞ்சன் பொறுத்தவரையும் ஸ்டெடியாக கொடுத்து அவர் அண்ட் 18 ஓவர்ஸ் தேர் 158. அங்கேருந்து லாஸ்ட் ஒரு 2 ஓவர்ஸில் 2 பேரும் பொழந்துட்டாங்க. அண்ட் புவர் போலிங் ஃப்ரம் கெவானா மப்பாக்கா. அதாவது என்ன பிரச்சனைனா, டூ மச் வந்து அவங்க யாக்கர் ட்ரை பண்ணுறேன்னு லோ ஃபுல் டாஸாக மாறிடுச்சு, பால் ஸ்கிட் ஆகி. ஸோ பொழந்துட்டாரு. அந்த ஓவரும் ஒரு 20 ரன் ப்ளஸ், அடுத்த ஃபைனல் ஓவரும் ஒரு 20+ ரன்னு. ஸோ இந்த ஒரு புவர் எக்ஸிக்யூஷன்னால தான் வந்து டேவிட் வைஸ் ஓவரையும் அடிச்சிட்டாங்க, இவர் ஓவரையும் அடிச்சிட்டாங்க. அங்கே டோனோவன் ஃபெரேராவோட பெரிய பியூட்டியே என்னன்னா இம்பாக்ட்ஃபுல் நாக்கு. அவங்களுக்கு இருக்கிற பெரிய ஹிட்டர்னு பார்த்தா இவர் தான், ஃபெரேரா தான். வந்து அடுத்த வில் ஃபர்ஸ்ட் வந்தோடனே 6 அடிக்கிறது கேபபிலிட்டி உள்ள இருந்து அண்ட் எக்ஸ்ட்ராடினரி ஃபார்ம்ல இருக்காருன்னு நான் சொல்லியிருந்தேன். டோனோவன் ஃபெரேரா ஃபார் இவங்க எடுத்தது, ராஜஸ்தான் எடுத்தது வந்து சூப்பர் பிக் அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரியே அவர் ப்ரூவ் பண்ணார் வந்தோடனே. என்ன பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னா அவரோட ஐ பேட் ஸ்பீடு, குரூஷியல் ஐ பேட் ஸ்பீடு. அண்ட் வந்து டவுன் த ட்ராக் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கவரில் ஒரு 6 அடிச்சாரு சூப்பரா. அண்ட் ஸ்பின்னர்ஸுக்கு அகேன்ஸ்டா ஒரு லாஸ்ட் ஷாட்ஸ் வச்சிருக்காரு, ஸ்வீப், லாஃப்டர் ஸ்வீட் ஷாட்ஸ். ஸோ இதெல்லாம் அவரோட ஸ்ட்ரென்த்து டோனோவன் ஃபெரேரா பொறுத்த வரையும். நேத்திக்கும் ஒரு சூப்பரா ஒரு ஒரு
மாஸ்கர் பண்ணிட்டாரு. அவரோட அந்த 10 balls 33 தான் குரூஷியல் இது. அந்த என்ன விஷயம்னு கேளு, அவர் வந்து ஒரு சகலகலாவலன் மாதிரி, ஒரு கமலஹாசன் மாதிரி எல்லா இதுவும் பண்ணிட்டு இருக்காரு அவங்க சவுத் ஆப்பிரிக்கா T20 லைக் ஜோனஸ்பர்க் சூப்பர் கிங்ஸுக்கு. விக்கெட் கீப்பிங்கும் பண்றாரு, இது வேணுமா அது வேணும், வந்து மேட்ச் ஃபினிஷும் கொடுக்குறாரு, பவுலிங்கும் போடுறாரு இம்பாக்ட்ஃபுல். அதாவது நேற்று விக்கெட் கீப்பிங்கும் பண்ணாரு, பவுலிங்கும் போட்டாரு, சூப்பர் ஓவரில் திருப்பி அவர் விக்கெட் கீப்பிங். மேத்யூ டிவிலர்ஸ் இருக்காருல்ல, அவர் வந்து ஸ்கூல் டயத்தில் தான் விக்கெட் கீப்பிங் பண்ணாரு. அவரை வந்து பேக்கப், இவர் பவுலிங் போடும்போது மேத்யூ டிவிலர்ஸ் தான் விக்கெட் கீப்பிங். அண்ட் எக்ஸ்ட்ராடனரி ரன் அவுட். தோனி எப்படி கிளவுஸ் இது பண்ண மாதிரி பண்ணாரு. அந்த ரன் அவுட் வந்து மேட்ச் ட்ரைனிங் ஆக்சுவலா. அந்த இவரை ஆர்மர் மிஸ் பண்ணிருப்பாரு பால, அதை சூப்பரா ரன் அவுட் பண்ணிருப்பாரு. ஆக்சுவலா வந்து அந்த ஃபேசட்ஸா பார்த்தா லைக் அவங்களும் வந்து டர்மட் சூப்பர் ஜெயின்ஸும் வந்து லைக் ஒரு ஸ்கிராட்சி ஸ்டார்ட் அவங்களுக்கு. ஆமா, ஓபனர்ஸ் எல்லாமே ஒரு ஸ்கிராட்சி ஸ்டார்ட். இவங்களும் வந்து என்ன பியூட்டின்னா வச்சுக்கோ, அகில் உசைனோட ஒரு கண்ட்ரோலபிள் பவுலிங்கா இருக்கட்டும், டொனோவன் ஃபெரரோட ஃபிளாட் ட்ரெஜெக்டரி பவுல், இந்த ஆம் பால் ஸ்பீடு, ஆம் பால் போட்டு, ஈவன் அகில் உசைன் அந்த ஆம் பால்ல தான் விக்கெட் எடுத்திருப்பாரு. ஓகே, இங்க இவர் ஃபெரேரா வந்து கிளாசன் விக்கெட், கிளாசன் வந்து ஒரு இம்பாக்ட்ஃபுல் நாக் ஆட் போயிருப்பாரு, அவரை வந்து இவர் விக்கெட் எடுத்திருப்பாரு. அந்த ஃபிளாட் ட்ரெஜெக்டரினால விக்கெட் எடுத்திருப்பாரு யாரு, டொனோவன் ஃபெரேராவை பொறுத்த வரையும். அண்ட் ரிச்சர்ட் கிளீசன் க்ரூஷியல் மொமெண்ட்ல அந்த பவர் பிளேல பட்லர் விக்கெட், இனிஷியலி ரன்ஸ் போச்சு, பட் ஆனால் டுவர்ட்ஸ் த டெத்தில் வந்து கிளீசனோட கண்ட்ரோல் தான் சூப்பர். பெர்ஃபெக்ட் நைல் ஃபிட்டிங் யாக்கர்ஸு, அண்டு அவரோட என்னன்னா ஒயிட் யாக்கர் லைன், ஆட் லெங்ஸு, இட்டு த டெக் ஸ்கில்ஸு. ஸோ இந்த கீ ஃபேசர்ஸ்னால நேற்றுக்கு ஜெயிக்க வச்சாரு. அண்ட் சூப்பர் ஓவர்லையுமே வந்து எக்ஸ்ட்ராடினரியாக போட்டார், அகெயின்ஸ்டு பட்லருக்கும் சரி, இவருக்கும் சரி, இவான் ஜோன்ஸுக்கும். அந்த கரெக்டாக ஒய்டர் லெங்த், அந்த ஒரு 7-8 மீட்டர் லெங்த் அந்த இதுலேயே ஹிட் பண்ணிட்டு இருந்தார். அக்கேஷனல் பவுன்சர், பெர்ஃபெக்ட் யாக்கர்ஸ், நல்ல வேரியேஷன்ஸ் காமிச்சிட்டு இருந்தார். அதான் ஒரு குரூஷியல் இது சக்சஸ் ஃபார் ஜேஎஸ்கேவோட வின்னுக்கு. ஜேஎஸ்கே புரியுது. எனக்கு அதான் இதுல என்ன ஒரு கொஸ்டின் தோணுச்சுன்னா, மேபி டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் வந்து மேபி ஒரு லைக் இப்போ மார்க்ரம் வந்த இடத்துல மேபி ஹென்ரி கிளாசன் கொஞ்சம் அப்ல வந்திருந்தா மேபி அவங்களுக்கு இன்னும் சான்சஸ் பெட்டரா இருந்திருக்குமா, மேபி ஸ்ட்ரைட்டாவே வின் பண்றதுக்கே. இல்லை ஆக்சுவலாக வந்து அவங்களோட இதில் வந்து மார்க்ரமும் நேற்றுக்கு சூப்பராக ஆடினார். இன்ஃபேக்ட் வந்து மார்க்ரம் அண்ட் எவான் ஜோன்ஸ் தான் வந்து பேக் டு த கேம், தே பிரிங் பேக் டு த கேம் டு இது. சூப்பர் ஓவரில் பொறுத்தவரையும் மேபி நானும் அதான் ஃபீல் பண்ணேன். என்னன்னா நேற்றுக்கு எவான் ஜோன்ஸ் சூப்பராக ஆடினார். ஓகே, அதனால அவர் தான் மேட்சை கொண்டு வந்தது காரணத்தினால எவான் ஜோன்ஸ் வச்சாங்க. பட் பட்லரை வந்து அவங்க ஏன் பிக் பண்ணாங்கன்னு தான் தெரில. லைக் பட்லர் குவாலிட்டி பிளேயர், நமக்கு அது நோ டவுட்டு. பட் மேபி வந்து அங்கே தான் ஒரு மிஸ் ஆயிடுச்சு அவங்களுக்கு. ஏன்னா பட்லர் வாஸ் நாட் இன் ரித்தம் அகெயின்ஸ்ட் ரிச்சர்ட் கிளீசன். மேபி அந்த டயத்தில் கிளாசன் வந்திருந்தா தெரில, திங்ஸ் குட் ஹவ் பீன் டிஃப்ரெண்ட் கொஞ்சம். பட் அவங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணல, இந்த சூப்பர் ஓவர் இது வரைக்கும் நடந்தது இல்லை அவங்களுக்கு. ஸோ நாட் பிளான்ட் வெல். இது வந்து ஒரு லேர்னிங் தான் நினைக்கிறேன். Teams will learn super over also in future, keeping this mind. Very rare in இத்தனை சீசன்ல இருந்து இது நடந்திருக்குதுங்கிறது. ஸோ அதுதான் எனக்கே அதான் சர்ப்ரைசிங்கா இருக்கு. லைக் என்னது 4வது சீசனானா இப்பதான் ஃபர்ஸ்ட் ஒரு சூப்பர் ஓவர் வருதுங்கிறதே ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்டா தான் இருக்கு. பட் யா தட்ஸ் ஹவ் T20 ஒர்க்ஸ் சம்டைம்ஸ். லைக் அதான் மேபி இந்த டெவன் கான்வே, கேன் வில்லியம்சன் அங்கதான் வந்து கொஞ்சம் அவங்க சூப்பர் ஓவர் வரைக்கும் வந்துட்டாங்க, அதுலயே அவங்க மேட்சை கொண்டு வந்துட்டாங்க, எடுத்து இழுத்து கொண்டு வந்துட்டாங்க. பட் அந்த ஸ்கிராட்சி ஸ்டார்ட்டை அவாய்ட் பண்ணியிருந்தா மேபி ரிசல்ட் பெட்டரா இருந்திருக்குமோ இருந்திருக்கும். பட் ஆனால் ஆக்சுவலாக அவங்க தே நாட் ஃபினிஷ்டு வெல், அதுதான் மேட்ரு. 2 overs 19 அவங்க வந்து கேம் கொண்டு வந்துட்டாங்க. தே நாட் ஏபிள் டு கம்ப்ளீட். ஈவன் வந்து ஆர்மர் வந்து அந்த முல்டர் ரொம்ப இவங்க ஜேஎஸ்கே சைட்லேயுமே நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணாங்க. நிறைய தேவையே இல்லாமல் ஒய்டு லைக் ஒய்ட் ஆஃப் த அந்த சேனலில் ஹிட் பண்ணுறேன்னு நிறைய ஒய்டு போய்
மேட்ச் கொஞ்சம் அவங்களும் கொடுத்துட்டாங்க. ஆர்மர் அந்த ஒரு கரெக்ட். 4 அடிச்சோடனே மேட்ச் ஆல்மோஸ்ட் ஈஸி ஆயிடுச்சு. இது ஆக்சுவலாக வந்து பார்த்தா டர்பன் சூப்பர் சயின்ஸ்க்கு தான் பாவம், அவங்க ஜெயிக்க வேண்டியது. பிகாஸ் டர்பன் சூப்பர் சயின்ஸோட ஹோம் மேட்ச்ல வந்து ஒரு ஹியூமிலேட்டிங் லாஸ் ஆச்சு. ஆஹ் போன மேட்ச் தான் வந்து ஜேஎஸ்கே பொழந்துட்டாங்க, 86 ஆல் அவுட், ஒரு லோ ஸ்கோரிங். இது சூப்பராக பவுலிங் போட்டாங்க, எக்ஸ்ட்ராடனரி பவுலிங் சைடு ஜேஎஸ்கே பொறுத்த வரையும். ஸோ அங்கேருந்து வந்து இந்த மேட்ச் வந்து அவங்க ஜெயிச்சிருக்க வேண்டிய மேட்ச், டர்பன் சூப்பர் ஜெயின்ஸோட மேட்ச் இது. இதை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது, ஏன்னா அவங்களுக்கு அந்த ஏன்னா சுப்ராயனும் சரி, அவரும் நல்லா. ஆனால் இன்னைக்கு சுப்ராயனை டார்கெட் பண்ணிட்டாங்க. அவர் போன மேட்ச் நல்லா பண்ணாரு, பட் இன்னைக்கு வந்து சுப்ராயன் அவரும் நல்லா ஃபாஸ்ட்டாக இது பண்ணுறாரு, ஸ்பின் பவுலிங்கோட இது லைக் குக்கராக இருக்காரு இந்த ஏர். ஸோ வெரி கீ அட்வான்டேஜ். அண்ட் அகில் ஹுசைன் போத் ஆர் வெரி குட் இன் பவர் பிளே. அண்ட் அதுக்கப்புறம் வந்து முல்டர் ஒரு கிளீசன் ஒரு அப்படி நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க அங்கே. 6 ஓவர்ஸ் ஆனதுக்கப்புறம் வந்து அகில் ஹுசைன், இவர் ஃபெரேரா, தேவைப்படுச்சுன்னா சுப்ராயன், இந்த மாதிரி இது பண்ணுறாங்க. டுவான் ஜான்சன், மார்க்கோ ஜான்சனோட ஒரு ட்வின் பிரதர், அவர் வந்து போன மேட்ச் நல்லா பண்ணாரு, இந்த மேட்ச் கொஞ்சம் அடி வாங்கிட்டாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்லா பண்ணாரு, சூப்பரா போட்டிருந்தாரு, பெர்ஃபார்ம் பண்ணாரு அவரு. இந்த மேட்ச் கொஞ்சம் அடி வாங்கிட்டாரு. ஓவரால் வந்து ஜேஎஸ்கே பவுலிங் வந்து நல்லா இருக்கு, லைக் அந்த கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான இதா இருக்கு அவங்களோட இது. டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் வந்து நிறைய ஒர்க் இருக்கு, ஏன்னா வந்து கான்வே, வில்லியம்சன் அவங்க எல்லாம் வந்து அவங்களோட ஃபேக் எண்ட் ஆஃப் த கேரியர் அவங்களோட இதுக்கு வந்து இருக்காங்க. லைக் வெரி குட் டெஸ்ட் பிளேயர், ஒரு டச் பிளேயர். அவங்க ரன்ஸ் வரும், ஆனால் வந்து அட் அ ஸ்ட்ரைக் ரேட் அது வந்து ஒரு கன்சர்ன். அதுக்கு தான் வந்து அவங்களுக்கு வந்து மேபி மார்க்கரம் வந்து கொஞ்சம் ஓப்பனிங்ல கொண்டு போகலாம். மேபி ஏதோ ஒரு காம்பினேஷன் ட்ரை பண்ணி ஆகணும் அவங்க, மாற்றி பார்க்கலாம். பட் மார்க்கரம் மிடில் ஆர்டர்ல தான் வராரு. அங்கே அவங்களுக்கு ஸ்ட்ராங் மிடில் ஆர்டர்ஸ் இருக்கு, மார்க்கரமா இருக்கட்டும், கிளாசனா இருக்கட்டும். ஸோ நல்ல ஸ்ட்ராங் இது இருக்கு அவங்க கிட்டயுமே. பேட்டிங் வைஸ் இவான் ஜோன்ஸும் சூப்பரா இது பண்றாரு, டேவிட் வைஸும் இருக்காரு. ஸோ எல்லாருமே பொட்டன்ஷியல் ஹிட்டர்ஸ் அவங்களுக்கு பொறுத்தவரையும். கரெக்ட். அதான் இப்போ இந்த பார்த்தா இந்த எஸ்ஏ T20ல இது வரைக்கும் வந்து இவங்க அந்த சன்ரைசர்ஸோட டீம் இருக்குல்ல, ஈஸ்டர்ன் கேப் வந்து ஒரு 2 கப் வின் பண்ணிருக்காங்க. எம்ஐ கேப் டவுன் வந்து 1 கப் வின் பண்ணிருக்காங்க. ஐ திங்க் அவங்க தான் இப்பதான் அவங்க கரண்ட் சாம்பியன் அவங்க தான். ஜேஎஸ்கே ஒரு தடவை தான், மீன்ஸ் ஒரு தடவை கூட வின் பண்ணதில்ல, எல்லா வாட்டியும் அவங்க பிளே ஆஃப் போயிருக்காங்க. ஸோ இந்த வாட்டி பார்த்தா நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க, 3 மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. ஸோ மேபி இந்த டைம் சான்ஸ் இருக்கா ஜேஎஸ்கேக்கு? ஆக்சுவலாக அவங்க ஜேஎஸ்கே எல்லா வாட்டியும் பிளே ஆஃப் வந்திருக்காங்க. எல்லா வாட்டியுமே வந்து இந்த வாட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க நிறையா சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க ஜேஎஸ்கே சைட்லேருந்து. இப்போ லாஸ்ட் இயரில் இருந்த பிளேயர்ஸ் கான்வேலேருந்து எல்லாருமே விட்டுருக்காங்க. பேட்ஸ்டோ கிடையாது. ஸோ நிறைய பிளேயர்ஸ் கிடையாது அவங்களோட லாஸ்ட் இயர் இருந்த செட்டப்பில் இப்போ இருக்கிறதுக்கு நிறைய மாற்றிருக்காங்க. நிறைய வந்து எம்எல்சி கனெக்ஷனில் இருக்கு. எம்எல்சிலையுமே அவங்க இதில் காலியாக இருப்பாங்க, லைக் பிளே ஆஃப்ஸில் அங்கேயும் போயிட்டாங்க. ஆனால் அங்கே இருந்த சுபம் ரஞ்சனா இருக்கட்டும், அகில் ஹுசைன் அங்கே ஆடினதாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு டீமை பில்ட் பண்ணியிருக்காங்க. அந்த சேம் காம்பினேஷன்ஸ் வித் கண்டிஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி, இந்த கண்டிஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்காங்க. திஸ் டீம் அவங்க ஜேஎஸ்கே ஆர் வெரி குட் ஸ்டார்டர்ஸ். எல்லா வருஷமும் நல்லா ஸ்டார்ட் பண்ணுவாங்க, உள்ளே வந்துடுவாங்க பிளே ஆஃப். பட் அந்த பிக் அக்கேஷன்ஸ் அடிக்கிறது தான் குரூஷியல். அந்த பிக் அக்கேஷன்ஸில் டொனோவன் ஃபெரேரா இஸ் இன் கிரேட் ஃபார்ம். அவர் அங்கெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுவாரா? ஏன்னா உங்களுக்கு ஒரு இம்பாக்ட்ஃபுல் பிளேயர்னு பார்த்தா டொனோவன் ஃபெரேரா. மற்ற எல்லாருமே வந்து இஃப் கண்டிஷன்ஸ் ஆஃபர், அவங்க நல்லா இப்போ ஃபேப் டூ பிளேசஸ் கன்சிஸ்டண்டாக ரன் அடிச்சிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி பிளேயர்ஸ், டிவிலியர்ஸும் நல்லா சூப்பராக ஆடுறாரு. நிறைய அந்த இப்போ சுபம் ரஞ்சனும் ஸ்டெடி நல்ல ஒரு இது கொடுப்பாரு. ஒன் செட்டில்னா அவரும் சூப்பராக ஆடுறாரு. எல்லாருமே அந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு இம்பாக்ட்ஃபுல் நாக்குன்னு கொண்டு வர்றதுக்கு டொனோவன் ஃபெரேரா மாதிரியான ஒரு பிளேயர் இருக்காரு. அவரோட கீ மூமெண்ட்ஸில் எப்படி பண்ண போகிறாங்க? அஸ் எ டீமாக சூப்பராக இருக்குது. பட் இது லுக்ஸ் வெரி குட், அவங்க டீம் லுக்ஸ் வெரி குட். லைக் அதுதான் இது டிபிக்கல் சிஎஸ்கே இது மாதிரி தான் இருக்குது. லைக் ஒரு ரொம்ப வந்து என்ன சொல்லுது, ஒரு எம்ஐ லெவலுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்காக தெரியாது ஆன் ஸ்குவாடு. பட் வந்து வெரி குட் ஆல்ரவுண்டட் யூனிட், வெல் ரவுண்டட் டீம் இது. புரியுது. அந்த கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு சூப்பர் டீம் இவங்களோட இது. அங்கேயுமே டர்பன் சூப்பர் ஜெயின்ஸுமே வந்து ஒரு நல்ல
நல்ல பேட்டிங் ஸ்ட்ராங். இன்னைக்கு அவங்க வந்து மும்பைக்கு எதிராக ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் மேட்ச் வந்து ஒரு ஹை ஸ்கோரிங் இதுல கான்வே சூப்பரா ஆடினாரு. ஸோ அவருமே கண்டிஷன்ஸுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு அவங்களோடதும். பட் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஸ்லக்கிஷ் கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் ஆயிருது அவங்களுக்கு. அதுதான் மேட்டர். அவங்களும் எப்படி பண்றாங்கன்னு பார்க்கணும் இந்த வாட்டி. But hopefully they rectify the mistake and come back, and hopefully JSK is trying to take their first T20 trophy. So பார்க்கலாம் எப்படி இந்த சீசன் போகுதுங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு தோணுது. எம்ஐ இருக்கான், அவன் லேட்டரா ஸ்டார்ட் பண்ணுவான், ஸ்லோ ஸ்டார்டர்ஸ் எல்லா வாட்டியும் அப்படிதான். ஆனா இல்ல வந்து நான் என்ன கேக்குறேன், எம்ஐன்னு பேர் வச்சாலே ஸ்லோவா தான் ஸ்டார்ட் பண்ணுவீங்களா? அப்படிதான் எல்லா வாட்டியும். எம்எல்சிலுமே பார்த்தா எம்எல்சில எம்ஐ வந்து இதுலவே இல்லை. போன வருஷம் திடீர்னு வந்தான் தலைவன், அங்க போலாடு வந்து முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டான். பொலாடு உங்களோட தான் வச்சு அது அவனுக்கு ஒன்றும் இல்லை. சிஎஸ்கேன்னு மஞ்சள் சட்டா இருந்தாலே அவன் வந்து அடிச்சிருவான். சூப்பர் கிங்ஸ்னு பேர் இருந்தாலே அடிச்சிருவான். சிஎஸ்கே, டிஎஸ்கே, ஜேஎஸ்கே எந்த எஸ்கேவா இருந்தாலும் நான் அடிப்பேன். எஸ்கேனால அடிப்பேன். ஸோ பட் இந்த கரண்ட்லி அவங்க இன்னும் இந்த 3 மேட்சும் லாஸ் பண்ணிட்டாங்க. அதாவது ஒரு மேட்ச் வந்து இதாயிடுச்சு, வாஷ் அவுட் ஆச்சு அவங்களோட இதுல. ஆமா. ஸோ அதான் ஐ திங்க் லெட்ஸ் see how எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இன்ட்ரெஸ்டிங்கான சீசனா இருக்க போகுது. வியூவர்ஸ், நேத்து இந்த மேட்ச் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி போச்சு, என்ன இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுன்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஜேஎஸ்கே டிராஃபி அடிப்பாங்களா அதை பத்தி நீங்க கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கண்டிப்பா பியாண்ட் பவுண்டரிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.